ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இஸ்லாமியனா அதை சொல்ல முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முஸ்லீம்கள் யாருமே தீவிரவாதிகள் இல்லை, ஆனால் தீவிரவாதிகள் பேரில் எல்லாமே முஸ்லீமாக இருக்குது. ரொம்ப சங்கடமாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த ஒரு இஸ்லாம் பேரை வச்சுக்கிட்டு ஏதோ புனித போகுது அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு செயலை இதை தான் அல்லாஹ் தஆலா சொல்றானா? இதை தான் அவங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? ஏன் இப்படி அடுத்தவங்களோட உயிரை பதிக்கிறதுக்கு யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தா? அல்லாஹ் இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டாச்சா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அண்டை வீட்டார் பசி இறந்து விட்டாரா அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு அப்படி இல்லைன்னா உணவை அழித்துட்டு சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. நம்ம நாய் வளர்க்க மாட்டோம், ஆனால் நாய்க்கு தண்ணி வைக்கிறதுக்கு 75 நன்மை சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இந்த காஷ்மீரில் கன்னியாகுமரி ஏன் இப்படிலாம் பாகிஸ்தான்ல இருந்தால் நீங்கள் எது வேணா பண்ணிடுவீங்களா? ஒன்றும் புரியல. நான் ஏதோ சும்மா ஒரு ரூம்குள்ளே வந்து வீடியோ போடுறேன், என்னை யாரும் எதுவும் பண்ணிட மாட்டாங்கன்னு நினச்சிட்டுலாம் நான் வீடியோ போடல. இதே பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இதை எடுத்து கேட்குற முஸ்லீம்களை கொண்டுடுவாங்கன்னு தெரியும். பல படங்களை பார்த்துருக்கோம், நடந்த விஷயம் தான். பயணம் படத்தில் பார்த்துருக்கோம், இப்போ லேட்டஸ்டாக அமரன் படத்தில் பார்த்துருக்கோம். காஷ்மீரை வச்சு பெரிய அரசியல் தான் பண்ணியிருக்காங்க. ராணுவத்தையே அடிக்கிற பழக்கம் எப்படி வரும்? போலீஸ்காரங்களையே திருப்பி தாக்கக்கூடாது, சட்டப்படி குற்றம். அவன் அடித்தாலும் நம்ம அடி வாங்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா தப்பு பண்ணா அடிக்கிறதுக்கு தான் அவங்கள வச்சிருக்காங்க கவர்மெண்ட். ஆக ஒரு காவல்துறை சாதாரணமாக சொல்ல, அவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே. ஆனால் அவங்களையே அடிக்கக்கூடாது, திட்டிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் மிலிட்ரி அவங்களுடைய என்ன சொல்றது, அவங்களோட உடல், உயிர், பொருள், ஆன்மா எல்லாத்தையும் இந்த நாட்டுக்காக அது பண்ணிக்கிறாங்க. வாழ வேண்டிய வயசில் வாழாமல், நம்மள மாதிரி சினிமா பார்க்க வேண்டிய வயசில் சினிமா பார்க்காம, குடும்பத்தோட என்ஜாய் பண்ண வேண்டிய வயசில் பண்ணாமல், ஒரு நல்லது கெட்டதுக்கு ஒரு நிக்காவுக்கு போக முடியாது, ஒரு மௌத்துக்கு போக முடியாது. நம்ம வீட்டிலே யாருன்னா மௌத்தாயம் கிடந்தா கூட அவங்களால சட்டுன்னு வர முடியாது. நம்ம வீட்டில் நடக்கிற பெண் பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு கூட இருக்க முடியாது. அப்படியே எல்லா தியாகத்தையும் பண்ணி குளிர்லையும் பனிலையும் வெயிலையும் அந்த அவ்வளோ உடுப்பையும் போட்டுக்கிட்டு அங்கே ஏதோ ஒன்று சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அந்த இவ்வளோ ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு அந்த ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு அந்த கண்ணை எப்படி பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் எதுக்கு? அவங்களுக்கு திருப்பி தாக்குது என்ன நியாயம்? அப்போ இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நடந்ததுக்கு காஷ்மீரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும்போது வெட்கி தலைவலிக்க வேண்டிய நிலை வருது. உடனே நம்ம ஆளுங்க இஸ்லாமியர்கள்லாம் உடனே எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, நீ சங்கிதான் நண்பன், சங்கின்னா என்ன அர்த்தம்? நண்பன். உடனே சங்கி நீ பிஜேபிக்காக இந்த காசை வாங்கிட்ட, பிஜேபிக்காக எனக்கு 4 கொடுத்துட்டான், இல்லை எனக்கு வந்து 50-500 கோடி எடுத்து கொட்டிட்டாங்க. இருக்கிற நியாயத்தை சொன்னா நம்ம ஆளுங்க கூட ஒத்துக்க மாட்டீங்க. இந்த வக்பு போர்டு உங்களுக்கே தெரியும். வக்பு போர்டில் இந்தியா முழுவதும் எத்தனை கோடி இஸ்லாமியர்கள் இருக்காங்க, எத்தனை கோடி இஸ்லாமியர்கள் கஷ்டப்படுறாங்க, ஒரு சென்ட் நிலம் கூட இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஆனால் குறிப்பிட்ட ஒரு 200 பேர்கிட்ட மட்டும் இந்தியா முழுமைக்கும் குறிப்பிட்ட ஒரு 200 பேர்கிட்ட மட்டும் அவங்க இஸ்லாம்ன்ற பதவியில் காங்கிரஸ் அரசாங்கமும் அதுக்கு கூட்டணியாக இருக்கிற திமுக அரசாங்கம், இவங்களை போன்ற கூட்டணி கட்சிகள் வேலையில் இருக்கக்கூடிய திமுக அரசாங்கமும் காங்கிரஸ் அரசாங்கமும் இந்த வக்பு ஆடுதங்கள் கையில் வச்சிருக்காங்க. அவங்க குடும்பம் மட்டும் நல்லா இருக்கு. அந்த 200 குடும்பத்துக்கு மிஞ்சி போனா 200 குடும்பம் இருக்குமா? அவங்களுக்கு மட்டும் ஏதோ சும்மா 2 சென்ட் லேண்ட் கொடுத்துட்டு அப்படியே ஓடிடுவாங்க. ஏன்னா கேள்வி கேட்கக்கூடாது பார்த்தீங்களா? அதுக்காக வாய் அடைக்கிறது. நான் 1000 ரூபாய் திருடுறேன், இப்போ தம்பி கேள்வி கேட்டதுன்னா அவருக்கு ஒரு 100 ரூபாவா, இல்லை அவருக்கு ஒரு 50 ரூபா. அவர் வாய் அடைக்க வேற ஒன்றும் கிடையாது. நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கான். மறுபடியும் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கான். மறுமை நாளுக்கு அல்லா முன்ன மாதிரி இல்லை, எல்லாம் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்றான். அதனால் எல்லாவுக்கும் நபிகள் நாயகம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி அவர்களுக்கும் நம்மளுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடங்க. இவ்வளோ பேர் 28 பேர் கிட்ட யாருக்கு இருந்திருக்காங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதுதான் மீண்டும் சொல்கிறோம். ஏதோ ரூம்குள்ளேருந்து வீடியோ போட்டோம் அப்படின்னு நினைக்கல. ஏன்னா இந்த வீடியோ எங்கெங்கெல்லாம் ரீச் ஆகும், இதே பயங்கரவாதிகள் இல்லை தீவிரவாதிகள் என் குடும்பத்தை கூட அட்டாக் பண்ணலாம், இஸ்லாமியர்கள் தெரிஞ்சு அட்டாக் பண்ணுவாங்க. இருந்தாலும் அப்படி நான் மௌத்தா பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்கிறேன். என் குடும்பம் மௌத்தா பண்ணாலும் பரவாயில்ல.
அப்படியாவது இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் தயவு செய்து காஷ்மீரில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. பாகிஸ்தான் மூலியமா தான் நடந்திருக்குன்னு நியூஸ்ல வந்துச்சு. இதே நியூஸ் தானே திமுக தூக்கி உயர்த்தி பிடிக்குது, காங்கிரஸ் தூக்கி உயர்த்தி பிடிக்குது, பாரதிய ஜனதாவுக்கு அகேன்ஸ்டா சொல்லுது. ஒரு நல்ல விஷயம் நடந்தா அதை போடவே மாட்டேங்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு சின்ன கெட்ட விஷயம் நடந்தாலும் உடனே அதை தூக்கி போட்டுறாங்க. ஒரு சில ஊடகத்தை தவிர மற்ற எல்லா ஊடகமும் மனசுல விஷத்தை தான் வச்சு மக்களுக்கு திணிக்கிறாங்க. ரொம்ப சங்கடமா இருக்கு. எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க வணங்க கனவுடன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து இதுக்கு எல்லா மக்களும் எங்களை மன்னிச்சிடுங்க. எல்லாருக்காக நான்